அன்பிற்குரிய மாணவ செல்வங்களே, இந்த வீடியோவில் வந்து மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் கார்பன் மோனாக்சைடு மாலிகுலுக்கும் அதே நேரத்தில் நைட்ரஜன் மோனாக்சைடு மாலிகுலுக்கும் என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாண்டிங் இன் சம் ஹெட்ரோநியூக்ளியர் டயாட்டாமிக் மாலிகுல்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹெட்ரோநியூக்ளியர்னு என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட் நியூக்ளியஸ் உள்ள ரெண்டு ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகுதுன்னா அது என்ன சொல்லுவோம்? ஹெட்ரோநியூக்ளியர் டயாட்டாமிக் மாலிகுல்ஸ். ஓகே, ஸோ என்ன ஆகுது? கார்பன் ஒரு வேற ஒரு ஆட்டம், ஆக்சிஜன் ஒரு வேற ஒரு ஆட்டம், ரெண்டு ஆட்டம் என்ன ஆகுது? கம்பைன் ஆகி கார்பன் மோனாக்சைடாக மாறுது. ஸோ இதுக்கு எப்படி வந்து எம்ஓ டயக்ராம் வரைகிறது, அதன் மூலமாக எப்படி வந்து என்ன பண்ணுறது, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், பாண்ட் ஆர்டர் எல்லாம் கண்டுபிடிக்கிறது ஒவ்வொன்றா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 6. ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p2. ஓகேயா? ஸோ அதைத்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சைடில் எழுதியிருக்காங்க. 2sல 2 எலக்ட்ரான், 2p2ங்கும் பொழுது இங்கே ஒன்று இங்கே ஒன்று. ரைட்டா? இது வந்து கார்பனுக்கு ஒன்றானது, அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் கார்பன். ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 8, 1s2 2s2 2p4. ஸோ இப்போ வேலன்ஸ் ஷெல் 2s2 2p4, 2s2ல 2, 2p4ல வந்து 1 2 3 4. ஓகே, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து அட்டாமிக் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இந்த ரெண்டு ஆட்டமும் கம்பைன் ஆகி மாலிகுலர் ஆர்பிட்டலாக மாறுது. ஸோ இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? இந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் வரைவோம். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்னால் 2sல 2 எலக்ட்ரான், 2pல 2 எலக்ட்ரான். கார்பனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 + 2 4 எலக்ட்ரான் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு பார்த்தோம்னா வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் 2s2ல 2, 2p4ல 4. ரைட்டா? ஸோ அப்போ மொத்தம் எத்தனை இருக்குது? 6 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 4 + 6, கார்பனுக்கு 4, ஆக்சிஜனுக்கு 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஸோ 4 + 6 10 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 10 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் என்ன ஆக போகுது? எம்ஓ டயக்ராமில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகும்? ஆபா பிரின்சிபல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல், ஹன்ஸ் ரூல். ரைட்டா? ஸோ 1 2 3 4 5, அடுத்து இங்கே வந்துடும் 6 7 8 9 10. ரைட்டா? ஸோ என்ன ஆயிடுச்சு? 10 எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து சிக்மா 2sலேருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா? சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, பை 2py, பை 2pz, சிக்மா 2px. இது மட்டும்தான் எம்ஓ டயக்ராமில் இருக்கும். சிக்மா 2sலேருந்து சிக்மா 2px வரைக்கும் எம்ஓ டயக்ராமில் எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எழுதியிருப்போம். இந்த சிக்மா 1sம் சிக்மா ஸ்டார் 1s2 இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து லோயர் எனர்ஜி லெவல், இதை விட லோயர் எனர்ஜி லெவல். ஸோ இதையும் மொத்தமாக கனெக்ட் பண்ணி தான் என்ன வரும்? டோட்டல் செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும். டோட்டல் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ வரும்? கார்பனில் 6 எலக்ட்ரான் இருக்குது, ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ டோட்டல் எலக்ட்ரான்ஸ் 6 + 8 14 எலக்ட்ரான்ஸ் வரணும் இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும். 14 எலக்ட்ரான்ஸ். ஸோ அப்படி சம் பண்ணி பாருங்கள். 2 4 6 8 10 12 14. ரைட்டா? ஸோ இந்த லோயர் எனர்ஜி லெவலை வந்து எம்ஓ டயக்ராமில் ரெப்ரசன்ட் பண்ண மாட்டோம். சிக்மா 2sலேருந்து என்ன ஆகும்? இதில் எம்ஓ டயக்ராமில் வரைஞ்சிருப்போம். சிக்மா 2s, சிக்மா ஸ்டார் 2s, பை 2py, பை 2pz, சிக்மா 2px இருக்கா? ஓகேயா? ஸோ இதான் என்னது? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். பாண்ட் ஆர்டர்னா என்னது? பாண்டிங் ஆர்பிட்டலில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஆன்டி பாண்டிங்கில் எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 2ஐ மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணோம்னா என்னது? பாண்ட் ஆர்டர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ பாண்டிங்கும் பொழுது என்ன இருக்குன்னு பாருங்கள். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு பாண்ட் ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ பாண்டிங்கும் பொழுது ஸ்டார் இருக்காது இல்லையா? ஸோ சிக்மா 1s2ல 2 எலக்ட்ரான் இருக்குது, 2 4 6 8 10. சிக்மா 1sல 2, சிக்மா 2sல 2, பை 2pyல 2, பை 2pzல 2, சிக்மா 2pxல 2. ஸோ மொத்தம் எத்தனை? 10 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சு. ஆன்டி பாண்டிங்கும் பொழுது ஸ்டார் இருக்கிறதுலாம் என்னது? ஆன்டி பாண்டிங். ஸோ சிக்மா 1s ஸ்டாரில் வந்து 2 இருக்குது, சிக்மா 2s ஸ்டாரில் 2 இருக்குது. ஸோ 2 + 2 4. ஸோ 10 - 4/2 வந்து 3. பாண்ட் ஆர்டர் 3 அப்படின்னா என்ன அர்த்தம்? கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில் ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. ஓகே, அதுதான் 3ன்னு அர்த்தம். அதே நேரத்தில் இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எதுவுமே இல்லை. நோ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், எல்லாமே பேர்டாகவே இருக்குது. ஸோ இது வந்து டயாமேக்னெட்டிக் கேரக்டரில் இருக்கும். டயாமேக்னெட்டிக் கேரக்டர்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் மேக்னெட்டை கொண்டு போனால் என்ன ஆகாது? ரெஸ்பாண்ட் பண்ணாது. ரைட்டா? ஸோ இது வந்து கார்பன் மோனாக்சைடு.
ஸோ இதே வந்து நைட்ரஜன் மோனாக்சைடுக்கு என்ன பண்ண போகிறோம்னா மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் வரைய போகிறோம். ஸோ நைட்ரஜனுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 7, ஸோ 1s2 2s2 2p3. அதே மாதிரி இந்த சைடு ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் 8, 1s2 2s2 2p4. ஸோ நைட்ரஜனுக்கு இந்த சைடு எழுதிட்டோம், 2sல 2 2sல 2 2pல 3 1 2 3 ரைட்டா. ஆக்சிஜனுக்கு பார்த்தோம்னா 2s2 2p4, 2s2ல 2 2pல 4, ஸோ 1 2 3 4 ரைட்டா இந்த இடத்துல. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம், எம்ஓ டயக்ராம் வரைவோம். இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸில் நைட்ரஜனில் மொத்தம் 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குது, ஆக்சிஜனில் மொத்தம் 6 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ 5 + 6 11 வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம், எலக்ட்ரான்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். டோட்டலாக மொத்தம் எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும், நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 7, ஆக்சிஜனோட 8, ஸோ 7 + 8 மொத்தம் டோட்டலாக 15 இருக்கும். அதில் 11 எலக்ட்ரான்ஸ்க்கு மட்டும்தான் என்ன பண்ணுவோம், எம்ஓ டயக்ராம் வரைவோம். ஏன்னா கடைசி வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மட்டும்தான் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகும் ரைட்டா. ஸோ 11 எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம், ஃபில்லப் பண்ண போகிறோம். 1 2 3 4 5, அடுத்து இங்கே வந்து 6, அடுத்து 7 8 9 10 11. இது ஒன்று மட்டும் தனியாக இருக்குது. ஸோ இது வந்து என்னது, அன்பேர்டு எலக்ட்ரான். ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுவோம், ஸோ இந்த சிக்மா 2sலேருந்து π to py வரைக்கும் எம்ஓ டயக்ராமில் இருக்கும். இந்த லோயர் எனர்ஜி லெவல் மட்டும் எம்ஓ டயக்ராமில் வரைய மாட்டோம், சிக்மா 1s2 சிக்மா 1s*2 சரியா. ஸோ டோட்டலாக இதை கம்பைன் பண்ணால் தான் டோட்டல் எலக்ட்ரான்ஸ் வரும். இதை இன்க்ளூட் பண்ணால் தான் என்ன வரும், டோட்டல் செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும். டோட்டல் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும், 15 எலக்ட்ரான் இருக்கணும். 2 4 6 8 10 12 14 15 ரைட்டா. பாண்ட் ஆர்டர் எப்படி வரும், பாண்டிங்கில் எத்தனை இருக்குது, ஆன்டி பாண்டிங்கில் எத்தனை இருக்குது, டிவைடட் 2 மைனஸ் பண்ணி டிவைடட் பை 2. ஸோ பாண்டிங்கில் 10 எலக்ட்ரான் இருக்குது, ஆன்டி பாண்டிங்கில் 5 இருக்குது. ஸோ 10 - 5 இஸ் 5. 5/2 வந்து என்னது, 2.5 வருது. 2.5 என்ன அர்த்தம், டபுள் பாண்டும் கிடையாது ட்ரிபிள் பாண்டும் கிடையாது, ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு பாண்டு லென்த்தில் என்ன இருக்குது, பாண்ட் இருக்குது நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும், நைட்ரஜன் மோனாக்சைடு ரைட்டா. அதே நேரத்தில் 1 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தாலே அது என்னது, பேராமேக்னெட்டிக். மேக்னெட்டை பக்கத்தில் கொண்டு போனால் ரெஸ்பாண்ட் பண்ணும் ரைட்டா. ஸோ இதுதான் என்னது, ஹெட்ரோ நியூக்ளியர் டயாட்டாமிக் மாலிகுல்ஸ்க்கு உண்டான எம்ஓ டயக்ராம். ஸோ எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது, எப்படி வரைகிறது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சதுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.